இங்க இவர்கள் தூக்கி கொண்டாடக்கூடிய இந்து என்கிறதுக்கும் அதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. சிந்து சமவெளி பண்பாடு குறித்தான அந்த அறிவிப்பு எல்லா சம்பந்தமான கட்டுரைகளிலும் இங்க சாதிய கட்டமைப்பு குறித்து எங்கும் பேசப்படலை. இங்க இவர்கள் தூக்கி கொண்டாடக்கூடிய இந்து என்கிறதுக்கும் அதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. அப்ப நாம் முன்பு இயற்கையோடு இயந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தமிழ் நிலத்தில் இயற்கையோடு இயந்து வாங்கிறது இந்த இந்திய நிலப்பரப்பிற்குள் ஆரியம் வந்த பிறகுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் உருவாக்கியது என்பதை நேரடியாக ஜான் மார்சலுடைய கட்டுரையின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி அவர் வெளியிட்ட 1924 வெளியிட்ட அந்த அறிக்கை தான் அதுவரைக்கும் இவர்கள் கற்பித்து வந்த பொய்யுரை உடைத்து தள்ளியது. இனிமேல் இப்படியான பொய்யை நாம் கொண்டாடி கொண்டிருக்க முடியாது, தூக்கி சுமந்து கொண்டிருக்க முடியாது, எடுத்து செல்ல முடியாது என்பதற்காகத்தான் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தரங்கம்பாடியில் நடந்த முகாமில் அந்த விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். அதுவரைக்கும் இந்தியாவில் RSS என்ற ஒரு அமைப்பு துவங்கப்படவில்லை. எப்பொழுது 24 இப்படியான ஒரு அறிக்கையை ஜான் மார்சல் வைத்திருந்தாரோ அந்த அறிக்கையை வைத்ததுக்கு பிறகுதான் இந்தியாவில் அதுவரைக்கும் அந்த பார்த்த பார்வையை அப்படியே திருப்பி விட்டு வேறொரு இடத்தை நிலப்பரப்பை ஜான் மார்சல் விரித்து காட்டியதன் விளைவாகத்தான் அச்சம் கொண்ட அவர்கள் தனக்கான ஒரு நிலப்பரப்பை தன் ஆளுகைக்கு கீழான ஒரு நிலப்பரப்பை உருவாக்க வேண்டும் என்று இந்தியாவில் ஒரு அமைப்பு தோன்றியதற்கு காரணமே ஜான் மார்சல் என்ற ஒற்றை நபர் என்பதைத்தான் அவருடைய பேச்சு என்பது சுட்டிக்காட்டியது. அப்போ இந்த மொழியினுடைய வளர்ச்சி என்பது நீண்ட காலமாக மொழியியல் ரீதியாக, அறிவியல் ரீதியாக, நாகரிகத்தின் ரீதியாக வளர்ந்த ஒரு சமூகமாக இந்த திராவிட சமூகம் என்பது இருந்தது. இந்த திராவிட சமூகம் என்பது வளர்ந்த நாகரிகத்தினுடைய உச்சமாக 2000 ஆண்டுகளை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருப்பதை எப்படியாவது கபலீகரம் செய்து அதனை கைப்பற்ற வேண்டும் என்று நீண்ட காலமாக ஆரிய சமூகம் துடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி துடித்துக் கொண்டிருப்பதை என்னுடைய ஆய்வின் மூலமாக நான் கண்டுகொண்டேன் என்று ஜான் மார்சல் அறிவிக்கிறார். ஜான் மார்சல் அறிவித்த அந்த 1924 அறிவித்த அந்த அறிவிப்பு தான் பலரையும் பெரும் அச்சத்துக்குள்ளாக்கியது. 100 ஆண்டு காலத்துக்கு முன்பு வெளியிட்ட அந்த அறிக்கை தமிழ் நிலமும் திராவிட இனமும் ஒரு நீண்ட பாரம்பரியமாக அறிவியலும் நாகரிகத்திலும் உச்சத்தில் இருந்த ஒரு இடமாக இருந்தது என்று அறிவித்த இந்த அறிவிப்பு என்பது நமக்கான ஒரு பெரும் பெருமை மட்டுமல்ல. இந்த நிலம் என்பது நமக்கான நிலம் அல்ல, இது ஆரியர்களுக்கான நிலம். ஆரியர்கள் வந்த பிறகுதான் இங்க நாகரிகம் தலை தோங்கியது, வளர்ந்தது என்று சொல்லி வெகுகாலமாக சொல்லிக் கொண்டிருந்தக்கூடிய பொய்யுரை உடைத்து எறிந்தவர் ஜான் மார்சல். அந்த ஜான் மார்சலை கொண்டாடுவதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த அறிதலகத்தை நடத்துகிறோம். அன்பு தோழர்களே, இதை நாம் உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் நமதுடைய சந்ததிகளுக்கு, நமது குழந்தைகளுக்கு, நம்மோடு பக்கத்து வீட்டில் இருப்பவருக்கு, நம்மோட எதிர் வீட்டில் இருப்பவருக்கு இந்த உரையாடல்களில் நடத்துவது மூலமாகத்தான், அதன் வழியாகத்தான் நாம் நினைக்கக்கூடிய ஒரு சமூக சமத்துவமிக்க சமுதாயத்தை உருவாக்க முடியும். எல்லோருடமும் உறவு கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை, மனிதர்களிடத்தில் அறம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படுத்த முடியும். அதற்கு நம்முடைய பண்பாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பேச வேண்டும், அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய வளத்தையும் பேச வேண்டும் என சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.